ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து முட்டையும் நெத்திலியும் போட்டு தொக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் சாப்பிட்ணும். ரொம்ப வாய்க்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ இந்த ஸ்பெஷல் வந்து நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இது வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எங்களுக்கு அடிக்கடிக்கு செஞ்சு தருவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அந்த கிரேவி தான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூண்டு முழுசாக எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து உரித்து வச்சுட்டு, வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிவிட்டு, நீங்கள் கடாய் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 பச்சை மிளகா வேணால் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா உரித்து வச்ச பூண்டு நல்லா வந்து போட்டு வதக்கிடுங்க. ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம எண்ணெய் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் முட்டை வந்து நாங்கள் எப்பயுமே ஆளுக்கு 2 முட்டை சாப்பிடுவோம் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா 6 முட்டை வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நெத்திலியை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ அலசி நல்லா ஒரு 3-4 டைம்ஸ் அலசிடுவேன். அதுக்கப்புறம் நான் மஞ்சளும் போட்டு அலசுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த நீச்சு நாற்று அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீச்சு ஸ்மெல்லாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த நெத்திலி பார்த்தீங்கன்னா, நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன்னா, ராமேஸ்வரம் ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து நெத்திலி எல்லாமே செம சீப்பாக இருந்தது. அங்கே உள்ள மார்க்கெட்டில் தான் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். கிலோவே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் அங்கே நெத்திலியோட ரேட்டே. நம்ம இங்கே சென்னை 250 கூட கிடையாது, 180 தான் நினைக்கிறேன். ஸோ 180 தான் நான் வாங்கிட்டு வந்தேன் கிலோவே வந்து. ஸோ நம்ம இங்கே சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 500-600 சொல்கிறாங்க கேஜி. அங்கே வந்து 180 தான் நான் வாங்கிட்டு வந்தேன். 3-4 கேஜஸ் கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து கொஞ்சம் இருந்தது, எல்லாமே ஃப்ரை பண்ணி காலி பண்ணிட்டோம். ஸோ அதில் கொஞ்சம் இருந்தது. இந்த மாதிரி நம்ம கிரேவி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு ரொம்ப நாள் இதுமாரி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை நினைப்பேன். ஆனால் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்காது. ஏதாச்சும் பசங்க என்ன சொல்லுவாங்க, ரசம் வச்சுட்டு நெத்திலி வறுத்துருமா, இல்லைன்னா வேணாம்மா குழம்புலாம் வைக்காது அப்படின்வாங்க. சரி இது நம்ம வச்சிடலாம், அவங்க சாப்பிட்டா கட்டி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சேன். ஆனால் நல்லா சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த கிரேவி. ஸோ நல்லா நீங்கள் நெத்திலியை கழுவிட்ட பிறகு அந்த நம்ம ஆல்ரெடி வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம போட்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி ஒரு 2 சிட்டிகை வந்து மஞ்சத்தூள் போட்டேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோமோ நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் அந்த எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ நல்லா மஞ்சத்தூள் தான் நான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிறைய ஆட் பண்ணிப்பேன். ஸோ நல்லாவும் இருக்கும், அந்த நீச்சி ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ நல்லா வதங்கின பிறகு நான் எப்பயும் போல் வந்து எங்கள் வீட்டு மசாலா மிளகாத்தூள் தான் நான் எப்பயுமே வந்து போடுவேன் எல்லா குழம்புக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுக்கும் போடுவேன். ஸோ நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா கொஞ்சம் லைட்டாக வெந்துருச்சு. அந்த நெத்திலிலாம் வெந்துருச்சு. அதாவது காஞ்ச நெத்திலி, பச்சை நெத்திலி கிடையாதுங்க, காஞ்ச நெத்திலி நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூனு எனக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். போட்டு முடித்த பிறகு நல்லா அதை கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதையும் போட்டுருங்க. அதையும் போட்டுட்டு நீங்கள் தட்டு போட்டு கூட மூடிடலாம். அப்படி கூட பண்ணலாம், இல்லை இப்படி கூட பண்ணலாம். உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகணும் அப்புறமா கூட முட்டை போட்டுக்கலாம்னு போட்டுக்கலாம். இல்லை அதை போட்டுட்டு கூட நீங்கள் வந்து மூடி வைக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. தண்ணி ஊற்றி நான் என்ன பண்ணுவேன்னா உடனே அதை க்ளோஸ்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் ஒரு சில பேருக்கு போகணுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் மூடி வச்சுட்டு கொஞ்சம் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போன பிறகு தண்ணி ஊற்றுவாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படியே பண்ணிடுவேன், பரவாயில்ல அப்படி சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டாலே அந்த ஃபாஸ்ட்டாக வந்து கொதிச்சா தான் நமக்கு வந்து அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து போகாது. ஸோ சிம்மில் வச்சுட்டா அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இப்போ நான் தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃபுல்லாக அது வந்து நல்லா கிளறி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தட்டு போட்டு நம்ம மூடிட வேண்டியது தான். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சுண்டணும். நல்லா சுண்டின பிறகு சாப்பிட்டு நீங்கள் ஒயிட் ரைஸோ இல்லை தோசைக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். மத்தியான சாப்பாடு இதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நெத்திலி முட்டை தொக்கு குழம்பு.
ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா ஆரி ப்ளவுஸ் வீடியோ எடுக்கும்போது சும்மா நடுவில் இந்த மாதிரி விலாகும் வந்து எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. அடுத்து வந்து ஆரி வீடியோ தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் போடணும். ஓகே, பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெத்திலி தொக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பை 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 பை.